பெருமழை பாதிப்பிலிருந்து மீள முடியாமல் தவித்து வருகிறார்கள் ஏரல் சுற்றுவட்டார பகுதி மக்கள். அங்குள்ள அரசு சமுதாய நல மையத்தை மழைநீர் ஆக்கிரமிக்க மருந்து பொருட்கள் என எதையும் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. நெல்லை தூத்துக்குடி பகுதி மக்களுக்கு பேரிடியை கொடுத்துள்ளது பெருமழை. சில இடங்களில் தண்ணீர் வடிந்தாலும் உடைமைகள் உள்ளிட்ட பலவற்றை இழந்ததால் கண்ணீர் வடிக்கிறார்கள் மக்கள். மழை குறைந்து 5 நாட்கள் ஆன நிலையில் மற்ற பகுதிகள் மெல்ல மீண்டு வர தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு இடங்கள் இன்னும் துயரத்தின் பிடியிலேயே சிக்கி இருக்கின்றன. இதில் பெருமழையால் பெரும் சேதத்திற்கு ஆளாகி இருக்கும் ஏரலில் பல்வேறு சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. அங்கு சுற்றுவட்டார பகுதி மக்களுக்கு மருத்துவம் அளித்த அரசு சமுதாய நல மையத்தையும் வெள்ளம் விட்டு வைக்கவில்லை. அறுவை சிகிச்சை பிரிவு, மருந்தகம் என பல்வேறு நவீன வசதிகளுடன் செயல்பட்ட மருத்துவமனை சேரும் சகதியுமாக ஊருக்குலைந்து காட்சியளிக்கிறது. தடுப்பூசியிலிருந்து மருந்து, மாத்திரை, சிகிச்சைக்கான கருவிகள் என அனைத்தையும் வெள்ளம் வாரிச் சுருட்டியதால் வெறும் கட்டடம் மட்டுமே அங்குள்ளது. பெருமழை நேரத்தில் பிரசவம் முடிந்த பெண்ணுடன் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு போராடியதாக கூறுகிறார் அந்த மருத்துவமனை செவிலியர். எங்களுக்கு இடுப்புக்கு தண்ணி வந்துருச்சு, பிரசவ வார்டே முங்கி போச்சு. வழி இல்லாம இல்லைன்னா முதல்ல இருந்தா நாங்க மாடிக்காட்டு ஷிஃப்ட் ஆயிருப்போம். அங்கேயும் ஷிஃப்ட் ஆக முடியாம எல்லாருமே பிரசவ வார்டில் மாட்டிக்கிட்டு அங்க ஃபுல் தண்ணியில மாட்டிக்கிட்டு உயிர் பொழைப்போமா என்னன்னே தெரியல. பெருமழைக்கு முன்பு அங்கு சேர்க்கப்பட்ட மற்றொரு கர்ப்பிணி கவிதா பிரசவம் முடிந்த பிறகும் 5 நாட்களாக மருத்துவமனையிலேயே தங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார். சாலைகள் துண்டிக்கப்பட்டதால் ஊருக்கு பயணிக்க முடியவில்லை என்றும் வெள்ளத்தின் போது பரிதவித்ததாகவும் அவர் கூறுகிறார். கீழே தான் இருந்தோம், மறுபடி உள்ள ஹாஸ்பிட்டல் உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிட்டு நைட்டு மறுபடியும் மேலே வந்துட்டோம். மேலே வந்துடும் அப்பவுமே ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு படியாக ஏறிட்டே இருந்துச்சு. நைட்லாம் தூக்கமே இல்லை. அன்னைக்கு நைட்டு ஆளுக்கு எங்கள் கூட நிறைய பேர் இருந்தாங்க, இப்போ நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். அன்னைக்கு நைட்டில் ஆளுக்கு ஒரு பிரெட்டு சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு படுத்துருந்தோம். மறுநாளும் அதே மாதிரி தான் பக்கத்தில் தான் ஒருத்தவங்க கவர் கட்டி சாப்பாடு தந்தாங்க. இதனிடையே ஸ்ரீவைகுண்டம், ஏரல் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள மருத்துவமனைகளில் சுகாதார பணிகளை அரசு துரிதப்படுத்தி உள்ளது. இதனால் அங்கு மருத்துவ வசதி விரைவில் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடும் வெள்ளத்தினால் அரசு சமுதாய நல மையம் ஏரலில் வெறும் கட்டிடமாகவே காட்சியளிக்கிறது. அவசர சிகிச்சைக்கு யார் வந்தாலும் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க முடியாத நிலையில் இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சசிகுமாருடன் ஏரலில் இருந்து சார்ல்ஸ்.